எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி சரவணம்பட்டியோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 BHK ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து அட்டகாசமா எல்லா அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அட்டகாசமா சேலுக்கு வந்திருக்கு. நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து வீடு வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நாம வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டோடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா பினாக்கல் பெவிலியன் அப்படிங்கிற நேம்ல போட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 33 இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து வந்துருது. நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் வச்சு இந்த வீடு வந்து ரொம்ப அழகா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா DDCP ரெரா அப்ரூவோட கம்ப்ளீட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச், செக்யூரிட்டி, CCTV கேமரா, இண்டோர் ஜிம்மு, பார்க்கு, கிட்ஸ் பிளே ஏரியா, அண்டர் கிரவுண்ட் EB ஃபெசிலிட்டிஸ், கார்பரேஷன் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரவணம்பட்டியோட சென்டர் ஹப்ல இருக்கிறனால உங்களுக்கு உள்ள வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கார்பரேஷன்லேருந்து அட்டகாசமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த 33 வில்லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வில்லாஸ் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ சேல் இருக்கு. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எல்லா பக்கத்துக்கு ஈஸியாக போகிற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ இமீடியட்டாக வந்து இந்த வீட்டெல்லாம் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டைப் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வாலில் லே பண்ணிக்கிறாங்க. SS ரேலி வந்து உங்களுக்கு போட்டு டஃபன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய பார்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பெயிண்டிங் கொடுத்து சென்டரில் காடியெல்லாம் கொடுத்து அட்டகாசமாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு MS ஸ்டீல் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ காடிஸ் மாதிரி வந்து 2 டிசைனில் வந்து உங்களுக்கு அந்த டஃபன் கிளாஸ் ஒட்டியே கொடுத்துட்றாங்க. டஃபன் கிளாஸ்க்கு மேலே வந்து அந்த பால்கனி ஏரியாவோடைய ரூஃப்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PVC மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எப்படி வந்து எப்பவுமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. இங்கே எல்லா வீடுமே இந்த 33 வீடுமே ஒரு யூனிக் பேட்டர்னில் ஒரே எலிவேஷனில் ஒரே பெயிண்டிங்கில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லா வீடுமே வந்து ஒரு எதையுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு எலிவேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லான் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே லான் ஏரியா வந்து பண்ணியிருக்கு. ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃப்ரண்ட்டில் கொடுத்து லான் ஏரியா கொடுத்துருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவும் உங்களுக்கு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ரேம்ப் எல்லாம் வந்து ரொம்ப ஹைட் போகாமல் அட்டகாசமாக வந்து ஒரு ஃப்ளாட்டான ரேம்ப் கொடுத்து கார் பார்க்கிங் ஏரியாவெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு பக்காவாக கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கலரு ஃபினிஷிங் எதுவுமே வந்து ஒரு எடுத்து அடிக்காத மாதிரி ஒரு ஜென்டில் கலரில் உங்களுக்கு நீட்டாக வந்து எக்ஸ்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரே இந்த அளவுக்கு இருக்குது. இன்டீரியர் ஒன்றும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் உள்ள பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அட்டகாசமான அழகான ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஐவரி கலரில் ஸ்லாப் போட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து கேட்டிங்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா SS ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேர்வ் டைப் கொடுத்து அட்டகாசமாக வந்து உங்களுக்கு வயசானவங்க கூட இதை பிடிச்சி ஈஸியாக மேலே போகிற அளவுக்கு அட்டகாசமாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறக்கே இந்த ஹேண்டில்ஸ் ஸ்டெப்பு இந்த ஃப்ரண்ட் லான் எல்லாமே அட்டகாசமாக இருக்கு. அந்த லான் ஒட்டி வர ஃப்ரெஞ்ச் விண்டோவும் ரொம்ப அழகா இருக்கு. வீட்டோட மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா பர்மா டீக் அப்படிங்கிற மெட்டீரியல் போட்டிருக்காங்க. பர்மா டீக்கோட விலை உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, ஹை ரேட் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேட் கொடுத்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து அட்டகாசமா போட்டிருக்காங்க. டோர் ஃப்ரேமு லாக்கு எல்லாமே வந்து பிராண்டடா போட்டிருக்காங்க. வால்நட் கலர்ல, அதாவது வால்நட் பிளஸ் டீக் கலர் வந்து கலந்து வர மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல வந்து டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து ஆன்டிக்ல போட்டிருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மெயின் டோரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மெயின் டோர் ஒட்டியே வந்து உங்களுக்கு காலிங் பெல் பாயிண்ட், ஃப்ரண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. வீட்டை ஓபன் பண்ணி போய் உள்ள லிவிங் ரூமு, கிச்சன், பெட்ரூம் பத்தி எல்லாம் பார்த்துலாம் வாங்க. வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீடைல் சொல்றேன், எல்லாரும் கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. 5 சென்ட்ல UDSோட 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டியிருக்கு. இந்த வீட்டை வந்து நீங்க வித்தவுட் பர்னிச்சர்ல வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா 2.25 கோடி ரூபா வந்து ரேட் வருது. நீங்க வித் பர்னிச்சரோட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னிச்சர் எப்படி வேணுமோ கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான பட்ஜெட் மட்டும் நீங்க எக்ஸஸா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போய் இன்டீரியரோட இருக்கக்கூடிய இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இந்த லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 ஃபீட் ஃபெனஸ்டர் விண்டோ வந்து ஃபிக்ஸ்டா நல்ல ஹை ரேஞ்சில் ஹை குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்லைடிங் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைப்ல வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அட்டகாசமா இருக்கு. இது லிவிங் ஏரியாலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. இந்த லிவிங் ஏரியாவோட டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர் ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு பீடிங் கொடுத்து டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி டைப்ல வந்து உங்களுக்கு பாக்ஸா கட் பண்ணி அது ஒரு டிசைன் வர்ற மாதிரி வந்து சென்டர்ல லே பண்ணி அதை கம்ப்ளீட் வந்து வுட்டன் பேனலிங் வந்து பண்ணி மேலே வந்து நீங்க வந்து ஃப்ளவர் ஸ்பாட்டு போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கீழே ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் கொடுத்து டிவி பேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. டிவி பேனலோடைய டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வந்து கம்ப்ளீட் வந்து வால்நட் கலர் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் வந்து சென்டர் லிவிங் ஏரியா ஃபேன் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே காப்பர் மெட்டீரியல் ஃபினிஷிங்ல லைட்டு, அதாவது லிவிங் ரூமோட சென்டரில் வந்து நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்பாட் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அட்டகாசமான ஒரு இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய நேர் ஸ்ட்ரைட் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. வால்நட் ப்ளஸ் டீக் கலரில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சைடு வந்து உங்களுக்கு சென்டர் டைல்ஸ் அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து காப்பர் ஃபினிஷிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெண்டு சைடுமே வாலோட ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதோட ஸ்பாட் லைட்டு அதே மாதிரி வந்து இன்டீரியர் எல்லாமே லிவிங் ஏரியால சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. லிவிங் ரூமோட ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4x2 சைஸ்ல வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. ஸோ வால்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலருமே கீழே டைல்ஸோட கலரும் வந்து அட்டகாசமா உங்களுக்கு மேட்ச் ஆகுது. இந்த வீட்டோட லிவிங் ரூம் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். லிவிங் ஏரியால இருந்து இப்போ கிச்சன் டைனிங் ஏரியாவை பார்த்துடலாம். லிவிங் ரூம்ல இருந்து நீங்க கிச்சன் டைனிங் ஏரியா ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த வால் பேனலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐவரி இந்த கிரைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதை ஒட்டியே வந்து உங்களுக்கு பிளைவுட்ல வந்து வுடன் இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டஸ்ட்டோ அழுக்கோ படியாத மாதிரி நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16x11 வந்து டைனிங் ஏரியா வந்துருது. 11x11 வந்து உங்களுக்கு கிச்சன் வந்திருக்கு. கம்ப்ளீட் எல்லாமே வந்து மாடலர் கிச்சன். கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிவிசி மெட்டீரியல் வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கரையானோ பூச்சியோ எதுவுமே வராத மாதிரி ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா மேலே இல்லாம உள்ளே கிரானைட்டோடய வந்து இன்பில்ட்டா வர மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிம்னி ரொம்ப அழகா வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாமே வந்து ஹேஃப்லே அப்படிங்கிற பிராண்ட்ல 5 இயர்ஸ் வாரண்டியோட வந்து உங்களுக்கு வந்து சிம்னி அடுப்பு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. லாஃப்டோடைய கவரிங் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி அந்த ஹேண்டில்ஸ் சிங்க் டேப் எல்லாமே ஹை ரிச்சான ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ல போட்டு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் கேப் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு 4x2 டைல்ஸ்ல மேட் ஃபினிஷிங்ல வந்து டைல் லே பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் கிச்சன் கம் டைனிங் ஏரியா எல்லாமே 4x2 டைல்ஸ் வந்து உங்களுக்கு கிளாசி டைப் ஃபினிஷிங் பண்ணி வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்பம், ஃப்ளவர் ஸ்பாட்டு, அதே மாதிரி வந்து கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி டைல்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஐவரி டைல்ஸ் வந்து உங்களுக்கு வாலில் வந்து ஃபேஸ் பண்ணி ஸோ டைனிங் கிச்சனுக்கு வந்து பக்காவாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் நல்ல வந்து ஒரு நல்ல வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் ஃபெனஸ்டாங்கிற மெட்டீரியலில் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி மேலே டாப்பில் வந்து ஃபால் சீலிங்கு, லைட் பாயிண்ட்டு எல்லாமே அட்டகாசமாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ லைட் எல்லாமே எல்இடி லைட்டு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீலிங் ஃபேன் கூட பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட் இந்த டைனிங் ப்ளஸ் கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு குக் பண்ணி வைக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஏரியாவும் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து சென்டரில் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து உள்ளே வந்துடுது. நீங்கள் வந்து டைனிங் ஏரியாவில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்இடி லைட் எல்லாமே வந்துடுது. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கிச்சன்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்துடுது. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு சிங்க்கு, அதே கம்ப்ளீட் வால் எல்லாமே வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெளியே போகிறதுக்கு நல்லா பிராண்டடான டோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் அது டீக்கில் தான் போட்டிருக்காங்க. அவுட்டரில் வந்து நீங்கள் அந்த யூட்டிலிட்டி ஏரியாலேருந்து வெளியே போகிற மாதிரி உங்களுக்கு அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் எல்லாமே வந்துடுது. லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய டோர் ஃப்ரேமு, டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு
டீக் மெட்டீரியலில் தான் போட்டிருக்காங்க. லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் போட்டு அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/11 வந்து ஒரு அட்டகாசமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காட்டு, ஃபால் சீலிங்கு, ஏசி பாயிண்ட்டு, பெயிண்டிங், ஃபினிஷிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வார்ட்ரோப் எல்லாம் வந்து அட்டகாசமாக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் அண்ட் பிரைட் கலர் கொடுத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. காட்டு வந்து நல்லா ஒரு ஸ்பேசியஸாக ஒரு கியூன் டைப் காட் வந்து போட்டிருக்காங்க. சைட் டேபிள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் சுவிச்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2-வே சுவிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே படுத்துகிட்டே வந்து நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஏசி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் லேம்ப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிளாஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பெயிண்டிங் வந்து ஒரு மைல்டு ஐவரி கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/2 வந்து ஐவரி டைப்பில் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடுது. அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் வெட்டில் வந்து கான்செப்டில் வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லாமே ரோக்கா அந்த மாதிரி மெட்டீரியல், பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் வந்து உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு ஃபார்ஷெட்டு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூமுடைய வால் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ரிச் கலரில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுடைய டோரும் வந்து நீட்டாக இருக்குது, பார்க்குறக்கு சூப்பராக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம்லேயுமே வந்து ஒரு டிவி யூனிட் வந்து இன்டீரியரில் வந்து உங்களுக்கு பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமு, லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 மாஸ்டர் பெட்ரூமை பற்றி தெளிவாக பார்த்துலாம் வாங்க. வீட்டோட லிவிங் ஏரியாவிலேருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு ஒரு அழகான ஸ்பைரல் ஸ்டெப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரீட் வித் ஸ்டீல், நல்லா வந்து ஒரு ஸ்டீல் லெக் ஒன்று கொடுத்து அது மேலே காங்கிரீட் போட்டு கிரானைட் போட்டு வந்து ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்போடைய லேண்டிங் ஏரியாவில் ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிவிசி மெட்டீரியலில். நல்ல ஒரு வென்டிலேஷனை வந்து அது வீட்டுக்குள்ளே கொண்டு வருது. ஸ்டெப் வழியாக மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டெப்பு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து SS லெக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10/6 வந்து ஒரு அழகான லான்ச் கொடுத்துருக்காங்க. லான்ச் ஏரியாவில் ஒரு ஸ்பாட் லைட்டு கம்ப்ளீட் வந்து க்ரூ கார்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளைவுட்லேயே வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி அது சென்டரில் லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. அதில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பெட்ரூமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 16/16 அப்படிங்கிற அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூன் டைப் காட் வந்து போட்டிருக்காங்க. சைட் டேபிள், வார்ட்ரோபு, மேலே ஃபால் சீலிங்கு எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்கு. டிவி யூனிட் வந்து உங்களுக்கு இந்த 16/16 மாஸ்டர் பெட்ரூமில் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு 30 இயர்ஸ் வாரண்டியோடு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் காட்டோடைய சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் டைப் டிசைனில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடுது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டடி டேபிள் உள்ளே வந்துடுது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து 3 விண்டோஸ் வந்துடுது. நல்ல வென்டிலேஷனோடு வந்துடுது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுவிட்சஸ்ஸு, LED லைட்ஸு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்துடுது. மேலே ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒட்டி உங்களுக்கு பெரிய வந்து ஒரு 10/6 அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்துடுது. அதில் ஃபிக்ஸ்டு கிளாஸு, உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அட்டகாசமான பிராண்டட் ஐட்டமில் போட்டிருக்கு. ஒரு ஐவரி கிரைன்ஸோட அட்டகாசமான டைல் வந்து வாலில் லே பண்ணியிருக்கு. அதே மாதிரி ட்ரை அண்ட் வெட்டுன்னு கிளாஸ் போட்டு பிரித்து சூப்பராக மாடலாக வந்து இந்த பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் வந்து 16/10 வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா பெட்ரூம் டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் எல்லாமே ஒரு யூனிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. வால்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அட்டகாசமான கலரில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனால் 16/10 வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, காட்டு, வார்ட்ரோபு, ஃபால் சீலிங்கு, அந்த காட்டோடைய சென்டரில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த லேசர் கட்டிங் ஃபினிஷிங்கு, டிவி யூனிட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. 16/10 வந்துடுது. மேலே 2 பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீட்டோட பெட்ரூம்ஸு. அதே மாதிரி இந்த 16/10 பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் எல்லாமே சானிடரி ஃபிட்டிங்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம், ட்ரை அண்ட் வெட்டாக தான் பிரித்து பண்ணியிருக்கு. டைல்ஸு, பெயிண்டிங் எல்லாமே ஒரு யூனிக்காக வந்து கீழே மேலே எல்லாமே இந்த வீட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பெட்ரூம்ல இருந்து பால்கனி ஏரியாவை வந்து பார்க்க போகிறோம். வாங்க பால்கனி ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பால்கனி ஏரியா ரொம்ப நீட்டா வென்டிலேஷனோட நல்லா காத்தோட்டமா அழகா இருக்கு, நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. உங்களுக்கு ஒரு 16x17 அந்த சைஸ்ல வந்து பால்கனி ஏரியா இருக்கு. பால்கனி ஏரியா ஃபுல்லாவே காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஒரு ஸ்பாட் லைட் வந்துருது. உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல இங்க நின்றுட்டு நீங்க அப்படியே வந்து கேட்டட் கம்யூனிட்டியை ரசிச்சுட்டே வந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிடலாம். கெஸ்ட் எல்லாம் வந்து அங்க உட்காந்து ரிலாக்ஸா நீங்க பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு பால்கனி வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ பால்கனியில ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் டைப் டைல்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பினாக்கல் பெவிலியன் ப்ராஜெக்ட் வந்து எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க சத்தி போற போது சரவணம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெஃப்ட்ல துடியலூர் ரோட்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா, துடியலூர் ரோட்ல குமரகுரு காலேஜோட காம்பவுண்ட் வாலும் நம்மளுடைய பினாக்கல் பெவிலியனுடைய காம்பவுண்ட் வாலும் தொட்ட காம்பவுண்டா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டோடைய சரௌண்டிங்ல எஸ்என்எஸ் காலேஜ், டான் பாஸ்கர் ஸ்கூல், சங்கரா காலேஜ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்மளுடைய கேசியர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இவ்வளவு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே நம்மளுடைய பினாக்கல் பெவிலியன் ப்ராஜெக்ட் ஒட்டியே இருக்கு. நல்ல ஒரு பிரைம் ஏரியால இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு நல்ல ஒரு பக்காவான ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான வீட்டை பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட்ல கேட்டட் கம்யூனிட்டியில வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன் பில்டிங் அப்ரூவல் எல்லாம் வாங்கி ரெடியா இருக்கு. நீங்க 90% வரைக்கும் பேங்க் லோனுக்கு வந்து நீங்க போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை நீங்க வந்து 2 மாடல்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித் இன்டீரியர், வித்தவுட் இன்டீரியர். வித்தவுட் இன்டீரியர் நீங்க பண்ணீங்கன்னா 2.25 கோடி ரூபா வருது உங்களுக்கு இந்த வீட்டோட காஸ்ட். வித் இன்டீரியரோட பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி இன்டீரியர் கேட்குறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமைஸ்டு தான். ஸோ பட்ஜெட்டும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கீழே நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்ணிட்டு இன்னைக்கே கோயம்புத்தூரோட ஹாட்ஸ்பாட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பினாக்கல் பெவிலியனோடைய இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து விசிட் பண்ணுங்க. 2025 உங்களுடைய கனவு வீடு வந்து நிஜமாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.